ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு விசு ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம சிஸ்டமில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் அந்த வீடியோஸை ஏற்றிப்போம். ஏற்றினதுக்கப்புறம் அந்த வீடியோ நம்ம எடிட்டரில் ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த வீடியோ ஒர்க் ஆகாது. ஸோ அப்படி ஒர்க் ஆகலைன்னா அந்த வீடியோவை என்ன பண்ணலாம், எப்படி அந்த வீடியோவை சரி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோமில் வீடியோ கன்வெர்ட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணணுமே ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. வீடியோ கன்வெர்ட்டர் ஆன்லைன் ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஓப்பன்னு ஒரு ப்ளூ கலரில் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நம்மளோட சிஸ்டத்தில் எங்கே அந்த வீடியோ இருக்குதோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ளூ கலரில் ஒவ்வொரு லேயராக மூவ் ஆகி வரும், அதாவது கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பொறுத்து, அது எவ்வளோ எம்பி இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த வீடியோ கன்வெர்ட் ஆகிற டைம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷன் கன்வெர்ட்டர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆகிட்டுருக்கும். ஆனதுக்கப்புறம் டவுன்லோடர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த டவுன்லோடர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ டவுன்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு திருப்பி நான் அந்த மெயின் பேஜுக்கு எப்படி போகிறது அப்படின்னா, அந்த டவுன்லோடர் கீழேயே கன்வெர்ட்டர் அதர் ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்கோம், ஆரோ மார்க் போட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெயின் பேஜுக்கு போயிடும். திரும்பியும் ரிப்பீட் அதே தான். ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்து அந்த ஃபோல்டருக்குள்ளே எந்த ஃபோல்டரில் அந்த வீடியோ இருக்குதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அந்த எம்பியை பொறுத்து. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் கன்வெர்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கும். தேர்ட் ஆப்ஷன் அது கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் அந்த ஃபைல் மெயின் பேஜுக்கு போகணும் அப்படின்னா கீழே இருக்க அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெயின் பேஜுக்கு போயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோனில் காப்பி பண்ணதுக்கப்புறம் எடுக்கலை, அதாவது எரர் காட்டுது அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிக்கை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.